ரஷ்யாவோட பிரசிடண்டாக இருக்கிற புடின் அவர்கள் ஸ்கை நியூஸ் அரேபியாவுக்கு கொடுத்த இன்டர்வியூவில் ஈரான் அணு ஆயுதங்களை கண்டுபிடிப்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபடையில என்பதற்கான தகவல்களை நாங்கள் இஸ்ரேலுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தோம். நாங்கள் என்பது ரஷ்யா மட்டுமில்லை, IAEA தரப்பில் இருந்தும் ஈரான் அணு ஆயுதங்களை கண்டுபிடிப்பதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்பதை இஸ்ரேலுக்கு சொல்லியிருந்தோம். பட் இஸ்ரேல் அதனை கேட்காமல் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்று இப்போது புடின் அவர்கள் சொல்லியிருக்கார். இஸ்ரேல் தரப்பிலிருந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தியதுக்கு முக்கியமான காரணம் ஈரான் அணு ஆயுதங்களை கண்டுபிடிக்க போறார்கள். இதனால் ஈரானில் இருக்கின்ற நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை தரைமட்டமாக்கணும் என்றதுக்கான தான் இஸ்ரேல் தரப்பிலிருந்து தாக்குதலை மேற்கொண்டார்கள். பட் IAEA தரப்பிலிருந்து ரஷ்யா தரப்பிலிருந்தும் ஈரான் அணு ஆயுதங்களை கண்டுபிடிப்பதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, ஈரான் அணு ஆயுதங்களை கண்டுபிடிக்கவில்லை என்பதை சொன்னார்கள். பட் அதை இஸ்ரேல் கேட்காமத்தான் இந்த தாக்குதலை மேற்கொண்டு இப்போது ஈரான்கிட்ட இருந்து அடி வாங்கி கொண்டிருக்காங்கன்றே சொல்ல முடியும். ஆகவே இஸ்ரேல் இவர்களோட பேச்சை கேட்டிருக்கணும். பேச்சு கேட்டு தாக்குதலை நடத்தக்கு முன்னம் ஒன்றுக்கு பல வாட்டி யோசிச்சிருக்கணும். ஆதாரங்கள் இல்லாமல் ஏன் தாக்குதலை நடத்தணும்? இப்படி ஆதாரங்கள் இல்லாமல் தாக்குதலை நடத்துறதால உலக நாடுகளோட எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டி இருக்கும் என்பதை இஸ்ரேல் யோசிக்காமல் விட்டுட்டார்கள். இதனால தான் இப்போது இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் அடித்தாலும் உலக நாடுகள் ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு கேள்வியிலையும் கேட்காமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் முதல்ல அடித்தது இஸ்ரேல். ஆகவே இஸ்ரேல் இப்படி மிகப்பெரிய ஒரு தவறை, முட்டத்தனமாக இப்படி ஒரு தவறை விடுவார்கள் என்று யாருமே எதிர்பார்க்கல. ரஷ்யா தரப்பிலிருந்து சொன்னார்கள், அதனை நம்பல. ஓகே, ரஷ்யா ஈரானோட நட்பு நாடு, இதனால இஸ்ரேல் தரப்பிலிருந்து ரஷ்யாவை நம்பல என்று சொல்லலாம். UN செக்யூரிட்டி கவுன்சிலோட தலைவருக்கு ஒரு லெட்டரை எழுதியிருக்கார். IAEA தலைவராக இருக்கின்ற குரோசி அவர்கள் தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்யல, IAEA கடமையும் சரியாக செய்யல. இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான தாக்குதல், முக்கியமாக நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது தாக்குதலை நடத்தும் போது இஸ்ரேலுக்கு எதிரான எந்த ஒரு கண்டனத்தையும் IAEA தரப்பிலிருந்து முன்வைக்கல. ஆகவே IAEA தலைவராக இருக்கிற குரோசி அவர்கள் தன்னுடைய வேலைகளை ஒழுங்காக செய்யாமல் IAEA அடிப்படை நோக்கத்தையே மீறி இருக்கார். அதனை மதிக்காமல் அதனை அவமதித்திருக்கார். ஆகவே அவருக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட சொல்லித்தான் இவர் இந்த லெட்டரில் குறிப்பிட்டிருக்கார். IAEA தலைவராக இருக்கின்ற குரோசி அவர்கள் இஸ்ரேலோட மொசாட் உழைப்போடு தொடர்பில் இருந்தார். அவர்களோட இணைந்து வேலைகளில் ஈடுபடுகிறார் என்பதற்கான ஆதாரங்களை ஏற்கனவே ஈரான் தரப்பிலிருந்து வெளியிட்டிருந்தார்கள். அதுவும் இஸ்ரேலுக்கு இருந்த செக்யூரான பைல்ஸ் அனைத்தையுமே நாங்கள் எடுத்திருக்கோம் என்று ஈரான் தரப்பிலிருந்து சொன்னார்கள். எங்களுடைய உளவாளிகள் தான் அதனை எடுத்திருந்தார்கள் என்று சொல்லியிருந்தார்கள். இதனை பற்றி எங்களுடைய வீடியோக்களிலே நாங்கள் பார்த்திருந்தோம். இப்படி இருக்கிற தான் அந்த செக்யூரான தகவலில் இருந்து இந்த குரோசி அவர்கள் இஸ்ரேலோட மொசாட் உணவைப்போடு சேர்ந்து வேலை செய்வார் என்பதற்கான ஆதாரங்களையும் ஈரான் தரப்பிலிருந்து வெளியிட்டிருந்தார்கள். இதனால தான் இஸ்ரேல் தரப்பிலிருந்து ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது தாக்குதலை நடத்தும் போது இஸ்ரேலுக்கு எதிரான கண்டனங்களை IAEA தலைவராக இருக்கின்ற குரோசி அவர்கள் தெரிவிக்காமல் இருந்தார் என்ற ஒரு கேள்வியிலும் இப்போது பல மத்தியில் எழும்பியிருக்கு. பட் குரோசி அவர்கள் தன்னுடைய வேலையை சரியாக செய்யல. இதனால இவரை IAEA தலைவர் என்ற பதவியில இருந்து தூக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக மாறி இருக்கு. ஏனென்றால் IAEA தலைவராக இருந்து கொண்டு தன்னுடைய கடமைகளை இவர் செய்யாமல் விட்டிருக்கார். கடமையை செய்யாமல் துஷ்பிரயோகம் செய்திருக்கார் என்று சொல்ல முடியும். இதனால் ஐநா சபை தரப்பில் இருந்து இவரை பதவியில் இருந்து தூக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக மாறி இருக்கு என்று சொல்ல முடியும். இப்படி இருக்கையில் இஸ்ரேலோட கைப்பா பகுதியினுடைய மேஜர் இப்போது ஈரானோட நாங்கள் அமைதியாக போய்விடுவோம், ஏனென்றால் ட்ரம்ப் அவர்கள் எங்களுக்காண்டி களமிறங்குவார் என்று நாங்கள் நினைக்கிறது. அவர் களமிறங்குக்கு இடையிலே எங்களுடைய பகுதியில் அனைத்துமே தரைமட்டமாகி சுடுகாடாக மாறிடும். ஆகவே ட்ரம்ப் அவர்கள் எப்போது எங்களுக்கு உதவிகள் செய்வார் என்று தெரியாது. இதனால் நாங்கள் ஈரானோட அமைதியாக போவதுதான் எங்களுக்கு நல்லது, இஸ்ரேலுக்கு நல்லது என்று அவர் சொல்லியிருக்கார். இவர் சொல்லுகின்ற விஷயம் 100% உண்மையாக இருக்கு. ஈரான் இப்போது 17 தாக்குதல் என்ற பேரில் இஸ்ரேலுக்கு பயங்கரமான தாக்குதலை செஞ்சோன்னு இருக்காங்க. இது இஸ்ரேலுக்கு தேவைதான், அதனை இல்லையான்னு சொல்ல முடியாது. இதனால நாட்கள் போக போக ட்ரம்ப் அவர்கள் இந்த போருக்கு வருவார், இஸ்ரேலுக்கு ஆதரவாக வருவார் என்று இன்னும் ஒரு 2 கிழமைக்கு இஸ்ரேல் தரப்பிலிருந்து அமெரிக்காவை நம்பிக்கொண்டிருந்தார்கள் என்றால் இந்த 2 கிழமையும் ஈரான் தரப்பிலிருந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை தொடர்ந்து செய்தால் இஸ்ரேலோட நிலைமை சுடுகாடாக மாறுவதாகத்தான் இருக்கும். ஆகவே இது இஸ்ரேலுக்கும் தெரியும், இஸ்ரேலோட கைப்பாவினுடைய மேஜருக்கும் தெரிஞ்சபடியாக தான் அவர் இப்போது ஈரானோட அமைதியாக போய்விடலாம் என்று சொல்லியிருக்கார். எப்படி இஸ்ரேல் தரப்பிலிருந்து ஈரானோட அமைதியாக போவதாக இருந்தால் இந்த போரில் ஈரானுக்கு தான் வெற்றியாக இருக்கும். பட் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெத்தன்யாகு அவர்கள் கண்டிப்பாக இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் நெத்தன்யாகு அவர்கள் இந்த போரை ஆரம்பித்ததுக்கான முக்கியமான காரணமே தன்னுடைய பதவியை பாதுகாக்கிறது காண்டித்தான். ஆகவே இவர் ஈரானோட அமைதியாக போவாரா? கண்டிப்பாக போக மாட்டார். அப்படி ஈரானோட இஸ்ரேல் அமைதியாக போனார்கள் என்றால் கண்டிப்பாக இவர் பதவி விலக வேண்டி இருக்கும். ஆகவே கண்டிப்பாக இஸ்ரேல் தரப்பில் இந்த ஈரானோட அமைதி பேச்சுவார்த்தைக்கு போக மாட்டார்கள். இதனை நான் சொல்றதுக்கான காரணம், அதாவது நெத்தன்யாகு அவர்கள் தன்னுடைய பதவியை பாதுகாக்கிறதுக்காண்டி தான் இந்த போரை ஆரம்பித்தார் என்று நீ சொல்றியே, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா என்று கேட்டீங்க என்றால் ஆதாரம் இருக்கு. அமெரிக்காவோட முன்னாள் பிரசிடென்டாக இருந்த பில் கிளின்டன் அவர்கள் நெத்தன்யாகு அவர்கள் நீண்ட நாட்களாக ஈரானோட போரை ஆரம்பிக்கணும் என்ற நினைப்பில் இருந்தார். ஏனென்றால் ஈரானோட ஒரு போரை ஆரம்பித்தால் தான் தன்னுடைய பதவியை பாதுகாக்க முடியும் என்பதுதான் அவரோட நினைப்பாக இருந்தது. இதனால தான் இப்போது சரியான தருணம் வரும்போது
ஈரானுக்கு எதிரான போரை இஸ்ரேல் ஆரம்பித்திருக்கிறார்கள், நெத்தன்யாகு அவர்கள் ஆரம்பித்திருக்கார் என்று சொல்லியிருக்கார். நான் இதனை சொன்னதான் நீங்க நம்ப மாட்டீங்க. அமெரிக்காவோட முன்னாள் பிரசிடண்டாக இருந்த பில் கிளின்டன் அவர்களே இதனை சொல்லியிருக்கார். இனியாவது நீங்க நம்புங்க. ஆதாரம் எங்கன்னு கேட்காதீங்க. ஆதாரம் இப்போது சொல்லிட்டேன். பட் இதுல நெத்தன்யாகு அவர்கள் செய்த தவறு என்னென்றால் ஈரானை பற்றி சரியான கணக்கு போடல, தவறான கணக்கு போட்டுட்டார். இதனாலதான் இப்போது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கு. இஸ்ரேல் தொடர்ந்து அடிவாங்கி கொண்டு இருக்காங்க. இப்படி இருக்கல நெத்தன்யாகு அவர்கள் ஈரானுக்கு இருக்கின்ற நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ், முக்கியமாக ஈரானோட மெயினான ஃபோர்டோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை தாக்கி அளிக்கணும். இதனை இஸ்ரேலால் தனியாக செய்ய முடியாது. இதற்காண்டித்தான் அமெரிக்காவோட உதவி நெத்தன்யாகு அவர்கள் கேட்டிருந்தார். பட் அமெரிக்கா இப்போதைக்கு இந்த பிரச்சனைக்கு வர்ற மாதிரி தெரியல. என்னதான் தங்களுடைய ராணுவ தளங்களை, அதாவது மிடில் ஈஸ்டில் இருக்கின்ற ராணுவ தளங்களை மிக பெருசாக பில்டப் பண்ணி கொண்டிருந்தாலும் அதனை ஸ்ட்ராங் படுத்தின நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் இப்போதைக்கு அமெரிக்கா இந்த போருக்கு வருவார்கள் என்று பார்த்தீங்கன்னா அது ஒரு சந்தேகம் தான். ஈரானுக்கான அழுத்தங்களை, சைக்காலஜிக்கல் ரீதியான அழுத்தங்களை கொடுக்கணும் என்றதுக்காண்டியும் மிடில் ஈஸ்டில் இருக்கின்ற தங்களுடைய ராணுவ தளங்களை அமெரிக்கா ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே ஈரானோட முக்கியமான நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸாக இருக்கின்ற ஃபோர்டோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது தாக்குதலை நடத்துவதற்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவி செய்யாட்டி இஸ்ரேல் தரப்பிலிருந்து தங்களுடைய ராணுவ வீரர்களை அனுப்பி அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது ஒரு ரைடை பண்ணலாம் என்று நெத்தன்யாகு அவர்கள் பிளானை போட்டிருப்பதாக ஃபாக்ஸ் நியூஸ் தரப்பிலிருந்து செய்தியானது வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. பட் இப்படி கிரவுன் போஸை அனுப்புறது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தும். எப்படா வாய்ப்பு கிடைக்கும் என்றதுக்காண்டு தான் ஈரான் வெயிட் பண்ணினார்கள். அந்த வகையில் வாய்ப்பு கிடைச்சு இப்போது இஸ்ரேல் மீது பயங்கரமான தாக்குதலை ஈரான் செய்கிறாங்க. இப்படி இருக்கிற இஸ்ரேல் தரப்பில் இருந்து தங்களுடைய கிரவுன் போஸை அனுப்பினார்கள் என்றால் ஈரானுக்கு இது இன்னுமே வாய்ப்பாக போகும். இதனால் ஈரானும் தங்களுடைய கிரவுன் போஸை இஸ்ரேலுக்கு எதிராக அனுப்பக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக மாறியிருக்கு. பட் இப்படி தங்களுடைய தரப்படியை நெத்தன்யாகு அவர்கள் அனுப்புவாரா என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி அனுப்பினார் என்றால் இந்த பிரச்சனை இன்னுமே பூதாகரமாக வெடிக்கும் என்றே சொல்ல முடியும். இப்படி இருக்கிற துருக்கியோட ஃபாரின் மினிஸ்டர் இஸ்ரேல் இப்போது மிடில் ஈஸ்டியை மிகப்பெரிய ஒரு போருக்கு இழுத்துக்கொண்டு போறார்கள் என்று சொல்லியிருக்கார். இதனைத்தான் ஏற்கனவே அரபு நாடுகளோட ஃபாரின் மினிஸ்டர்களும் சொல்லியிருந்தார்கள். இதனைத்தான் இப்போது துருக்கியோட ஃபாரின் மினிஸ்டரும் சொல்லியிருக்கார். பட் துருக்கி இப்படி சொல்லிட்டு இதோ இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், இஸ்ரேலுக்கான உதவிகளை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படையாக பேசும்போது ஏதோ இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் கருத்துக்களை சொல்கிறோம் என்ற மாதிரியே துருக்கி கருத்துக்களை சொல்வார்கள். பட் பின்னுக்கு போய் மறைமுகமாக இஸ்ரேலுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் துருக்கி சைடிலிருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கு. இது இஸ்ரேலில் இருக்கிற மக்களுக்கும் தெரியும், உலக நாடுகளுக்கும் தெரியும். இஸ்ரேலுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வார்கள். இஸ்ரேலுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ, ராணுவ ரீதியாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், அனைத்து உதவிகளையும் துருக்கி சைட்டில் இருந்து தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இது துருக்கியில் இருக்கிற மக்களுக்கும் தெரியும், உலக நாடுகளுக்கும் தெரியும், அனைவருக்கும் தெரியும். பட் வெளிப்படையாக பேசும்போது மட்டும் அரபுலகத்தில் இருக்கின்ற சக்தி வாய்ந்த நாடு என்ற மாதிரியும் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியுமே கருத்துக்களை சொல்வார்கள். அப்படி நாங்கள் ஈராக் பக்கம் வந்தோம் என்றால் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துறதுக்காண்டி இஸ்ரேல் தரப்புல இருந்து ஈராக்கோட வான்பகுதியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஈராக் மற்றும் சிரியாவோட வான்பகுதியை பயன்படுத்தி தான் ஈரானுக்கு எதிரான ஸ்ட்ரைக்கே பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும். இப்படி இருக்கிற இதனை பற்றிய கேள்விகளை ஈராக்கோட பிரைம் மினிஸ்டர்கிட்ட கேட்கப்பட்டிருக்கு. இதற்கவர் இஸ்ரேல் தரப்புல இருந்து எங்களுடைய வான்பகுதி, அதாவது ஈராக்கினுடைய வான்பகுதியை பயன்படுத்துவதற்கான அனுமதியை நாங்கள் இஸ்ரேலுக்கு கொடுக்கல என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இஸ்ரேல் தரப்புல இருந்து அத்துமீறித்தான் ஈராக்கோட வான்பகுதியை பயன்படுத்தி ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துகிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது. இது ஈராக்கில் இருக்கின்ற அரசாங்கத்துக்கும் ஈராக்கில் இருக்கிற மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஈராக்கோட அரசாங்கம் இதற்கான அனுமதியை கொடுக்காட்டியும் ஈராக்கோட அரசாங்கத்தை மீறி இஸ்ரேல் இந்த வான்பகுதியை பயன்படுத்துகிறார்கள். ஈராக்கை பாதுகாக்கிறோம் என்று சொல்லுகின்ற அமெரிக்கா இப்படி ஈராக்கினுடைய வான்பகுதியை இஸ்ரேலோட ஃபைட்டர் ஜெட் ஆனது அத்துமீறி நுழையும் போது, வான்பகுதிக்கு அத்துமீறி நுழையும் போது அதனை தடுக்கணும். உண்மையாகவே அமெரிக்க தரப்பிலிருந்து ஈராக்கை பாதுகாப்பதாக இருந்தால் எப்படி இஸ்ரேல் ஈராக்கினுடைய இறையாண்மையை மீறி ஈராக்கினுடைய வான்பகுதியை பயன்படுத்தும் போது இஸ்ரேலை தடுத்து நடத்தணும். பட் அமெரிக்கா அதனை செய்யல. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்காங்க. இதற்கு பிறகு ஈராக்குக்கு அமெரிக்காவோட ராணுவ வீரர்கள் இருந்தார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு பாதுகாப்பானது இருக்காது. ஏனென்றால் அமெரிக்கா எப்படி செயல்படுகிறார்கள் என்பது ஈராக்கில் இருக்கிற மக்களுக்கு தெரியும். இதனால் கண்டிப்பாக ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்காவோட ராணுவ தளங்களுக்கு எதிராக அவர்கள் மிகப்பெரிய நடவடிக்கையில், மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இப்போது ரொம்பவே அதிகமாக மாறியிருக்கு. ஏற்கனவே ஈராக்கில் இருந்த அமெரிக்காவோட ராணுவ வீரர்கள் 2026 இடையில வெளியேறி விடுவோம் என்று சொன்னார்கள். பட் போற போக்க பார்த்தால் ஈராக்குக்கு அமெரிக்காவோட ராணுவ வீரர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு அவ்வளவு கூடிய நாட்களுக்கு இருக்குமா என்று தெரியல. இப்படி இருக்கிற இஸ்ரேலோட மீடியாக்கள் தரப்பில் இருந்து இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையானது ஆரம்பித்ததிலிருந்து இப்போ வரையுமே கிட்டத்தட்ட 17 விஞ்ஞானிகளை கொலை பண்ணி இருக்கும் என்று அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறார்கள். அதாவது அணு ஆயுதங்களை கண்டுபிடிப்பதற்காண்டி இருக்கின்ற 17 விஞ்ஞானிகளை நாங்கள் கொலை பண்ணி இருக்கோம் என்று அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறார்கள். இப்படி விஞ்ஞானிகளை கொலை பண்றது பெருமைக்குரிய விஷயம் இல்லை, இது போர்க்குற்றம். இந்த போர்க்குற்றத்தை செய்துட்டு இதனை வெளிப்படையாகவே இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு எதிரான கேள்விகளை கேட்கறதுக்கு இந்த நாடுகளுமே முன் வர்ற மாதிரி தெரியல.
அப்படி நாங்கள் ஈரான் பக்கம் போனோம் என்றால் ஈரானில் இப்போது ஜெர்மனியை சேர்ந்த ஒரு சிட்டிசனை கைது பண்ணி இருக்கிறார்கள். ஏனென்றால் இவர் அத்துமீறி ட்ரோன் பறக்கக்கூடாது என்று சொன்ன இல்லைக்கு அத்துமீறி போயிருப்பது மட்டுமில்லாமல் அங்கே இருக்கின்ற சீக்கிரட்டான இராணுவ தளங்களை படம் பிடித்திருக்கிறார் என்று சொல்லித்தான் அவரை கைது பண்ணி இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஜெர்மனியை சேர்ந்த நபரும் இஸ்ரேலோட மொசாட் உணவமைப்பை சேர்ந்தவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இஸ்ரேலுக்கு உதவி செய்வதற்காண்டி இந்த இராணுவ தளங்களை படம் பிடித்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது தான் இவரை கைது பண்ணி இருக்கிறார்கள். ஆகவே மேலும் இவர்கிட்ட விசாரணைகளை மேற்கொள்வார்களா அல்லது பிடித்த நபர்களை தூக்கல தொங்க விடுவார்களா என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏற்கனவே இந்த ஈரானில் வச்சு துருக்கி, ஆப்கானிஸ்தான், ஜெர்மனி, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து வந்த நபர்களை கைது பண்ணி இருக்கிறார்கள். அதையும் என்னத்துக்கு மொசாட்டுக்காண்டி உளவு வேலை பார்த்தார்கள் என்ற பெயரில் தான் கைது பண்ணி இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் அனைவருமே வெளிநாட்டை சேர்ந்தவர்கள், ஈரானோட உள்நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லை. ஆகவே இவர்களுக்கும் தூக்கு தண்டனையை ஈரான் தரப்பிலிருந்து கொடுப்பார்களா அல்லது இவர்களை சிறையில் அடைப்பார்களா என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வந்த செய்தியில் உழவுதான். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.